படங்கள்லலாம் காட்டுறாங்க இல்லையா? இந்த மாரி ஜாதகம் இருக்கவங்கள கல்யாணம் பண்றது, மந்திரம், மாந்திரீகத்துக்கு பயன்படுத்துறது, இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையா? அந்த மாரி ஜாதகங்கள்லாம் இருக்கா? ஆமாங்க, ஆமாங்க. இந்தந்த நட்சத்திரம் அல்லது இந்த மாதிரி விசேஷமான ராசி, விசேஷமான கிரக அமைப்பு, இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களெல்லாம் சில விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று ஒன்று சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி 80s 90s நினைக்கிறேன், 80sலாம் ஒரு பிரபலமான அரசியல்வாதி மூணாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார். ரகசியமான கல்யாணம், முதலமைச்சர் பதவி வகிக்கிறதுக்காக ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். பல பேர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பற்றியான சினிமா படம் கூட வந்திருக்கு. அப்புறம் பல படங்களில் இந்த பாபா படத்தில் ரஜினிகாந்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அதில் அப்படியானு தெரில. சில படத்தில் அந்த தெலுங்கு படம்லாம், அந்த அம்மன் படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேய் படம், சினிமா படங்களெல்லாம், அம்மன் படம், சாமி படங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஜாதகத்தில் இருக்கிறவங்கள பலி கொடுக்கணுங்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து இந்த நாளில் வச்சு பூஜை பண்ணணுங்கிறது, இதெல்லாம் சொல்கிறது உண்டு. மந்திரம் மாந்திரிகத்தில் அதெல்லாம் உண்டுங்க. இப்போ உங்களுக்கு அது எல்லாமே நமக்கு தெரியாது. என்ன மாதிரி அமைப்புன்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் சில விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறது உண்மை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர் கூப்பிட்டு வந்து பலி கொடுத்தா போரில் வந்து ஜெயிக்கலாங்கிறது மகாபாரதத்தில் அரவாணியை கூப்பிட்டு வந்து பலி கொடுத்து அவருக்கு வேண்டியதை செஞ்சு அவரோட ஆசையை நிறைவேற்றி பலி கொடுத்து, மகாபாரதத்தில் கிருஷ்ணரே இருந்து கூட இருந்து அந்த பலி கொடுக்குறார். பலி கொடுத்து தலையை வந்து உயரமான மலையில் வச்சு அங்கே நடக்கிற போரெல்லாம் முடிகிற வரைக்கும் அவர் கண் பார்வையில் நடக்கிற மாதிரியும் இதெல்லாம் அங்கே நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கிருஷ்ணர் இருந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பலி கொடுக்க ஆளாக இல்லை, எவ்வளோ பேர் கொடுக்கலாம். பர்டிகுலராக அவரை தான் கொடுக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களால தான், இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களால தான் இது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கிரகம் வந்து காரணமாக இருக்கிறதுங்க. யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் காரணமாக இருக்குது. இந்தந்த யோகம் கொண்டவங்களை கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்லாம் இருக்குது. இப்போது இருதார யோகம்னு ஒன்று இருக்குது. 2 வாட்டி கல்யாணம் ஆகுதுன்னு. அந்த அமைப்பே இல்லாத ஒரு ஆளை வந்து கல்யாணம் பண்ணாக்கா, அல்ல அந்த அமைப்பு இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணாக்கா அவங்களுக்கு